அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது சிறுவாபுரி முருகன் கோயில். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். பங்குனி உத்திர திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் இக்கோவிலில் ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் அருகே ஆரணி அடுத்த சிறுவாபுரி கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில். பழமை வாய்ந்த இக்கோவிலில் பாலசுப்பிரமணிய சுவாமி, ஆதிமூலர், நவகிரகம் தவிர மற்ற விக்கிரகங்கள் அனைத்தும் மரகத பச்சை கல்லால் ஆனவை என்பது மிகவும் விசேஷம். இங்குள்ள மூலவரை தரிசனம் செய்தால் வாஸ்து தோஷம், திருமண தடை, கடன் பிரச்சனை, நம் விதியால் நமக்கு வரும் சோதனைகள் அனைத்தும் மாறுகின்றது. இத்திருத்தலத்திற்கு வருபவர் கடுமையாக விரதமிருந்து பசி பட்டினியுடன் தரிசிக்க வேண்டியதில்லை. இங்கு நேரில் வரவும் வேண்டியதில்லை. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புதிதாக வீடு கட்ட விரும்புபவர்கள் இங்கு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இந்த சுவாமியை நீங்கள் வேண்டிக்கிட்டு போய் நீங்கள் வீடு கட்டணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும், அந்த எண்ணம் உங்களை வீடு கட்ட வைக்கும். இது பல பேரோட நம்பிக்கை, பல பேருக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. சிறுவாபுரி முருகன்கிட்ட வந்து நம்ம வீடு கட்டணுன்றத சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தடை இல்லாமல் வீடு எழும்பி நம்மளை நல்லபடியாக கிரகப்பிரவேசம் செய்ய வைப்பார். சுவாமியை வேண்டிக்கிட்டு நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக வீடு கட்டிடலாம். நம்ம நிலம் வாங்குறதுல கூட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கடவுளை வந்து வேண்டிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரு, நிலம் வாங்க வைப்பார். இல்லை ஏற்கனவே இடம் இருந்துச்சுன்னா அது நமக்கு வீடு கட்ட வைப்பார். இந்த சுவாமியை வேண்டிக்கிட்டாலே நமக்கு கடன் தொல்லை இருக்காது, மனசு நிம்மதி கிடைக்கும், வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். பங்குனி உத்திர திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த கோயிலில் மரகத கல்லால் ஆன மயில் இங்கு விசேஷம். மூலவர் பாலசுப்பிரமணியர் 4.5 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அவர் எதிரே அருணகிரிநாதர் சந்நிதி உள்ளது. முருகனை தவிர அனைத்து தெய்வ சிலைகளும் மரகத கல்லால் ஆனவை என்பது குறிப்பிடத்தக்கது. முருகனுக்கு வலது பக்கம் அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மாள் சந்நிதி இருக்கிறது. இவர்களுக்கு நடுவில் வள்ளியும் முருகப்பெருமானும் கைகோர்த்து நின்ற கோலத்தில் திருமண கோலத்துடன் அருள்பாலிப்பது மிகவும் சிறப்பு. இத்தகைய திருக்கோலத்தினை காண்பது அரிது. இந்த வள்ளி மணவாளனை பூச நட்சத்திரத்தில் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும். ஏனெனில் வள்ளி முருகன் திருமணம் பூச நட்சத்திரத்திலேயே நடந்ததாக சொல்வதுண்டு. திருத்தணியில் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் வள்ளி திருமணம் நடக்கிறது. ராமபிரான் தன் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு கர்ப்பிணியான மனைவி சீதை மீது ஊரார் பழி போட்டதால் காட்டிற்கு அனுப்பிவிட்டார். அங்கு லவனும் குசனும் பிறந்தனர். இதன் பிறகு அவர் அஸ்வமேத யாகம் செய்தார். மனைவியின்றி யாகம் செய்வது விதிக்கு புறம்பானது என்பதால் அவர் பல நாடுகளுக்கு அனுப்பிய யாக குதிரையை லவனும் குசனும் கட்டி போட்டுவிட்டனர். குதிரை திரும்பி வராமல் போகவே அதை மீட்டு வர லக்ஷ்மணனை அனுப்பினார் ராமர். லக்ஷ்மணனால் குதிரையை மீட்க முடியவில்லை. இதனால் ராமரே நேரில் சென்று குதிரையை மீட்டு சென்றார் என்பது இராமாயண கால செய்தி. இந்த வரலாற்று செய்தியை சிறுவராகிய இருவர் கரிபதாதி கொடுஞ்சொல் சிலை ராமன் உடன் எதிர்த்து ஜெயமாதனநகர் என்ற திருப்புகழ் பாடல் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. ராமனிடம் லவனும் குசனும் சண்டை போட்டதாகவும் அந்த இடமே சிறுவாபுரி என்று சின்னம்பேடு என்றும் இத்தலம் வரலாறு கூறுகிறது. சிறுவர் அம்பு எடு என்பதால் சின்னம்பேடு ஆனது. பேடு என்பது அம்புவை குறிக்கும். இத்திருத்தலத்தில் வாழ்ந்த முருகம்மையார் என்ற முருக பக்தை எப்பொழுதும் முருகனின் சிந்தனையில் இருந்தார். அவரது கற்பின் மீது சந்தேகம் கொண்ட அவளது கணவன் அவரது கையை துண்டித்தான். அப்பொழுது இவர் முருகன் சிந்தனையில் இருந்ததை அறிந்த முருகன்
அம்மையாருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார். இதனால் இவரது கை ஒன்று சேர்ந்து பழைய நிலைக்கு திரும்பியது. இது இங்குள்ள பக்தர்கள் கூறும் உண்மையான கதை. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். இந்த முருகனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நீங்கள் மனசால் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பையே இந்த முருகன் கண்டுபிடிச்சிருவார். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அறிஞ்சு உங்களுக்கு அவர் அருள் புரிவார். உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? சிறுவாபுரி முருகனை வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு கிடச்சிரும். நீங்கள் கடுமையான விரதம் இருந்து பட்னி இருந்தெல்லாம் சிறுவாபுரி முருகனை வேண்டிக்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் மனசால் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை சிறுவாபுரி முருகனை நினச்சி வேண்டிக்கோங்க. நிச்சயம் அவர் நமக்கு அதை செஞ்சு கொடுப்பாரு. பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். முடிஞ்சவங்க இந்த கோயிலை போய் விசிட் பண்ணிட்டு வாங்கங்க. நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.